அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதைகளோடு மனமாற்றம் என்னும் அரிய மாதாவின் அற்புதமான நிகழ்வில் அழகிய கதையோடு இன்றைய சிறப்பு சிந்தனை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஓஷோ சொல்கிற அழகிய கதை. ஒரு பிரெஞ்சுக்காரன், ஒரு ஆங்கிலேயன், ஒரு ஜெர்மானியன், 3 பேருக்கும் அவனுடைய தலைகளை வெட்டி கொள்ளுகிற தண்டனை என அறிவிக்கப்படுகிறது. பிரெஞ்சுக்காரன் அந்த கில்லட்டின் கீழ், தலை வெட்டுகிற அந்த இயந்திரத்தின் கீழ் அழைக்கப்படுகிறான். நீ கவிழ்ந்து படிக்கிறாயா அல்லது உன்னுடைய இந்த கருவியை பார்த்து கொண்டே படுக்கிறாயா என கேட்கிறான். பிரெஞ்சுக்காரன் சொல்கிறான், நாங்கள் திராட்சை பழங்களை எல்லாம் அறுவடை செய்கிற நல்லவர்கள், நாங்கள் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, நான் நீதியோடு வாழ்ந்திருக்கிறேன், இயந்திரத்தை பார்த்து கொண்டே சாக ஆசைப்படுகிறேன் என சொல்கிறான். அவனை படுக்க வைக்கிறார்கள். மேலிருந்து அந்த இயந்திரத்திற்கு கூடிய கத்தி கீழே இறங்குவதற்குரிய பட்டின் அழுத்தப்படுகிறது. வேகமாக இறங்கிய அந்த கத்தி அவனுடைய கழுத்துக்கு சற்று மேல் நின்று விடுகிறது. கடவுள் அவனை காப்பாற்றினான் என்று சொல்லி அவரை எழுப்பி விடுகிறார்கள். அடுத்ததாக ஆங்கிலேயன் வருகிறான். அவனிடம் கேட்கிறார்கள். அவன் சொன்னான், நாங்கள் உலகங்களை எல்லாம் வென்றவர்கள், யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, எனவே என்னை நேராக படுக்க வைங்கள் என சொல்கிறான். அவனையும் நேராக படுக்க வைக்கிறார்கள். மேலிருந்து கத்தி கீழே இறங்குவதற்குரிய பட்டின் அந்த பொத்தான் அழுத்தப்படுகிறது. வேகமாக அந்த கத்தி இறங்கி வந்த கத்தி கழுத்துக்கு அருகே வந்தவுடன் நின்று விட்டது. கடவுள் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி அவனையும் எழுப்பி விடுகிறார்கள். மூன்றாவதாக ஜெர்மானியன் அழைக்கப்படுகிறான். அவனிடம் கேட்கிறார்கள், நீ எப்படி படுக்க நினைக்கிறாய்? உன்னுடைய தண்டனை நிறைவேற்றக்கூடிய நேரம், அவர்களை அவருடைய கடவுள் காப்பாற்றியிருக்கிறார், நீ என்ன செய்கிறாய் என கேட்கிறார். அவன் சொன்னான், முதலில் அந்த எந்திரத்தை சரி செய்யுங்கள், அந்த இயந்திரம் தவறாக இருக்கிறது, கத்தி பாதியில் அதுதான் நின்றதற்கு அதுதான் காரணம், இயந்திரத்தை சரி செய்த பிறகு நான் சாவை பற்றி சொல்கிறேன் என அந்த ஜெர்மானியன் பேசிக்கொள்வான். இந்த நிகழ்வை சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதெல்லாம், பல நேரங்களில் நம்மில் பலரும் அடுத்த குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் அதிகமாக இருக்கும். இன்றைய காலத்தில் நிறைய விவாதங்கள், நிறைய பேச்சுக்கள், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதை மாற்று, இதை மாற்று, அதன் பிறகு என்னிடம் வந்து சொல் என சொல்கிற பல எண்ணங்கள். நம்முடைய இந்த தவக்கால சிந்தனையில் மனித மனங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டிய அழகான எண்ணம், நமக்கு கடவுள் தருகிற நல்ல வாய்ப்பை பார்த்து சிறப்பாக போக வேண்டும். குறைகளை மட்டுமே சுற்றி பார்த்து கொண்டே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிறைவாக வாழ முடியாது. நன்றி.